ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு புட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் கேழ்வரகு மாவு வச்சுருக்கேன். அதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் புலப்புலன்னு பிசைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜல்லடை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக அந்த மாவு சேர்க்குறேன். அடியில் ஒரு பிளேட்டு வச்சுட்டு இதை அப்படியே தேய்ச்சிங்கன்னா கீழே புலப்புலன்னு கொட்டும். இந்த மாதிரி கரெக்டாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சு துணி போட்டிருக்கேன். இப்போ அது மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த துணியை மூடிட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கட்டிகள்லாம் நல்லா உடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த துணி எடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 கப் துருவிய தேங்காய், அதுக்கப்புறம் 1 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதா சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் அதை செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.